ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா கொலோசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். பாருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல 24 மணி நேரமும் ஜெபிக்கிறதல்ல. நல்ல காலையிலேருந்து கர்த்தரை தேடணும், ஜெபிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் நம் ஜெபங்களை அங்கீகரிப்பார். சீக்கிரத்தில் நமக்கு பதில் கிடைக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒரு காரியம், இந்த இம்மைக்கான தேவைகளுக்காக மாத்திரமே, உலக நன்மைக்காக மாத்திரமே கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டமாய் நாம் இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடணும், அவரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறனே. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறனே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்லுவோம். கேட்குற ஒவ்வொரு மக்களும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கட்டும். அவங்க ஜெபங்களை அங்கீகரிங்க, பதில் கொடுங்க. வெறும் உலக நன்மைக்காக மாத்திரம் உம்மை தேடுகிற ஒரு கூட்டமாக இல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி பார்க்கட்டும், உம்மை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும், ஜெபிக்கட்டும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.